ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு யூபிஎஸ்சி நோட்ஸ் 2025 சேனல். இன்னைக்கு நம்ம வந்து என்சிஆர்டியில் 6th ஜாகிரபியோட சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நீங்கள் பார்க்கலன்னா மேலே காட்டுறே, மறக்காம அதை பார்த்துருங்க. ஓகே, நம்ம சாப்டர் 2 குளோபல் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். ஓகே, நம்ம அந்த சாப்டர் பற்றி பார்ப்போம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் குளோப் பற்றி சொல்லியிருக்காங்க. குளோபுன்றது நார்மலாக எர்த்து, குளோபல் தான் எர்த்து, அந்த மாதிரிலாம் இல்லை. குளோபுன்றது ஒரு எர்த்தோட ஒரு மினியேச்சர் தான் வந்து குளோப். குளோப் இஸ் a ட்ரூ மாடல் மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் த எர்த். ஓகே, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உங்கள் புக்கில். ஓகே, இதை வந்து இந்த குளோபில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து சுற்றுறதுக்காக 2 பாயிண்ட்டை வந்து குளோபில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சிஸ். அது ஆக்சுவலாக ஒரு இமேஜினரி லைன். நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்குள்ளே நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அதான் வந்து ஆக்சிஸ். ஓகே, இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். லாட்டிடியூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாட்டிடியூட்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லாட்டிடியூட் எதுனா நம்ம ஈக்குவேட்டர் தான். நம்ம ஈக்குவேட்டரை 0 டிகிரி லாட்டிடியூட்னு சொல்லுவோம். நம்ம எர்த்தை வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக இந்த ஈக்குவேட்டர் தான் பிரிக்கும். அதோட நார்த் சைடில் வந்து ஈக்குவேட்டருக்கு மேலே நார்தன் ஹெமிஸ்பியர், ஈக்குவேட்டருக்கு கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர். ஈக்குவேட்டர் தான் நம்மளோட இம்பார்ட்டண்டான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் லாட்டிடியூடை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. இந்த பேரலல் சர்க்கிள்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம லாட்டிடியூடில் இந்த பேரலல் சர்க்கிள்ஸ் வந்து ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு த போல்ஸ் வரைக்குமே இந்த சர்க்கிள்ஸ் வந்து இருக்கும். இந்த எல்லா சர்க்கிள்ஸுமே டோட்டலாக பேரலல்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லாட்டிடியூட்ஸ் எல்லாமே நம்ம டிகிரிஸில் மென்ஷன் பண்ணுவோம். இதை டிகிரிஸில் மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஈக்குவேட்டர் 0 டிகிரியாக இருக்கும். நம்ம 2 போல்ஸ் வந்து அப் டு 90 டிகிரிஸ் இருக்கும். ஏன் இது 90 டிகிரி அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மேத் இருக்குது. என்னென்னா நம்ம டிஸ்டன்ஸ் ஈக்குவேட்டாருக்கும் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா நம்ம ஈக்குவேட்டாரோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவில் 4ல் 1 பங்கு. அதாவது நம்ம சொல்லணும்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஈக்குவேட்டார் அண்ட் த போல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஈக்குவேட்டார். அந்த கணக்குப்படி பார்த்தா நம்ம டிகிரிஸில் தான் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ வந்து 360 டிகிரி சர்க்கம்ஃபரன்ஸ். 360 வந்து 4 போட்டோம்னா 90 டிகிரிஸ். அதனால தான் நம்ம வந்து போல்ஸ் வந்து அப் டு 90 டிகிரிஸ் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேட்டார்லேருந்து நார்த்தில் நம்ம யூஸ் பண்ணுற 90 டிகிரிஸுமே வந்து நார்த் லாட்டிடியூட்ஸ். ஈக்குவேட்டாருக்கு கீழே சவுத் போல் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுற 90 டிகிரிஸ் வந்து சவுத் லாட்டிடியூட்ஸ். நம்ம பேரலல்ஸ் ஆஃப் லாட்டிடியூட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேரலல் லைன்ஸில் சில இம்பார்ட்டண்டான லாட்டிடியூட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டர் 0 டிகிரி லாட்டிடியூட், அதுக்கப்புறம் 23.5 டிகிரி நார்த்தில் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகும். அதே மாதிரி சவுத்தில் ஈக்குவேட்டருக்கு கீழே 23.5 டிகிரி சவுத்தில் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து பாஸ் ஆகும். அது போக நம்ம 2 போல்ஸ், நம்ம போல் நார்த் போலில் வந்து ஆர்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரி நார்த்தில் இருக்கும். இதே மாதிரி கீழே சவுத் போல் வந்து அண்டார்டிக் சர்க்கிள், அது வந்து 66.5 டிகிரி சவுத்தில் இருக்கும். நம்ம இம்பார்ட்டண்டான லாட்டிடியூட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹீட் ஜோன்ஸ் பற்றி பார்ப்போம். ஹீட் ஜோன்னா என்னென்னா நம்ம எர்த் வந்து டில்டாக இருக்கிறனாலையும் நம்ம எர்த் வந்து ஜியாய்ட் ஷேப்பில் இருக்கிறனால எல்லா இடத்துலையுமே சன்ரைஸ் வந்து டைரெக்டாக படாது. ஈக்குவேட்டரில் மட்டும்தான் சன்ரைஸ் வந்து ரொம்ப டைரெக்டாக இருக்கும். அது போக ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ் போக 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 சன்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இந்த ஃபினாமினால நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகும் நம்ம ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ் போகிறப்ப. அதுதான் வந்து ஹீட் ஜோன்னு சொல்லுவோம். நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பகுதி தான் வந்து டொராய்ட் ஜோன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஈக்குவேட்டருக்கு மேலேயும் கீழேயும். இந்த டொராய்ட் ஜோனை வந்து நம்ம டிராபிக்கல் ஜோன் கூட சொல்லிக்கலாம். இந்த இடம் வந்து டைரெக்டாக சன்ஹீட் படுற இடம். ஸோ அதனால இந்த இடம் ஆல்வேஸ் ஹாட். எப்பயுமே இங்கே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கனால இங்கே ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹியூமிடிட்டின்றது ஈரப்பதம். அதாவது நம்ம ஹீட் வந்து எந்நேரமே வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல மட்டும். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வேப்பரைசேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வேப்பரைசேஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ஸ் ஆகும், மழை பெய்யும். இதே சைக்கிள் ரிப்பீட் ஆகி இந்த டொராய்ட் ஜோனில் மோஸ்ட்லி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், இல்லை ரெய்னி ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல செழுமையான இடம்னு சொல்லிக்கலாம் நம்ம டொராய்ட் ஜோன் சொல்லி. அடுத்து வந்து ஃப்ரிஜட் ஜோன். ஏன் இந்த ஃப்ரிஜட் ஜோன் சொல்கிறேன்னா டொராய்டுக்கு இது அப்படியே ஆப்போசிட்.
ஃப்ரிஜர் ஜோன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஞாபகம் வச்சுக்கலாம், எப்பயுமே கூலாக இருக்கும்ல. அது மாதிரி தான் ஃப்ரிஜர் ஜோன் வந்து நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் இருக்குது. டோட்டலி எப்பயுமே வந்து கோல்ட் டெம்பரேச்சர் மட்டும்தான், கோல்டான டெம்பரேச்சர் மட்டும்தான் இருக்கும். அது போக இங்கே சன்ரைஸ் வந்து அவ்வளோவா படவே படாது. சன்ரைஸ் படாதனால இங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதனால அங்கே ப்ராப்பரான வெஜிடேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ். டொராய்டில் வந்து எப்பயுமே ஹாட்டாக இருக்கும், ஃப்ரிஜரில் வந்து எப்பயுமே கோல்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து டெம்பரேட் ஜோன் இருக்கு. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, மாறி மாறி வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி மாடரேட் டெம்பரேச்சராக இருக்கும். அது எங்கே இருக்கும்னா நார்த்தில் வந்து, அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து ஆர்டிக் சர்க்கிளுக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் நடுவில் இருக்கும் நார்த் டெம்பரேட் ஜோன். அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் அண்டார்டிக் சர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கும் சவுத் டெம்பரேட் ஜோன். இந்த டெம்பரேட் ஜோனில் மோஸ்ட்லி ரொம்ப ட்ரையாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி சாண்டியாக தெரியுதா? ஸோ அதனால் இங்கே வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சர் மாட்ரேட்டாக இருக்கிறனால வெஜிடேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டொராய்டை கம்பேர் பண்ணுற அளவுக்கு. நான் சொன்ன மாதிரி ஈக்வேட்டரில் இருந்து நம்ம போல்ஸ் போகிறப்ப வெஜிடேஷன்ஸோட டைவர்சிட்டியும் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அது போக நம்ம என்வரான்மெண்ட்டை இந்த மாதிரி ஜோன்ஸ் மட்டும் பாதிக்காது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. மலைகள், ஆறு, நதி எல்லாமே நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னும் வர சாப்டர்ஸில் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து லாங்கிடியூட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லாங்கிடியூட்ஸ் என்னென்னா, நம்ம நார்த் போலில் வந்து சவுத் போலுக்கு வந்து ஒரு லைன் அப்படியே ஓவர் நம்ம எர்த் மேலேயே அப்படியே ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுதான் வந்து லாங்கிடியூட்ஸ். இந்த லாங்கிடியூட்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம ஒவ்வொரு லாங்கிடியூட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லாங்கிடியூட் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவுமே நம்ம டிகிரிஸ் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவோம். லாங்கிடியூட்ஸ் வந்து நம்ம டைம் கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம சன்ரைஸ் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் தான் போகுது. ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் போகும்போது லாங்கிடியூட் வைஸ் தான் நம்ம டைமை கால்குலேட் பண்ண முடியும். இன்கேஸ் சன்ரைஸ் வந்து நார்த் டு சவுத் போயிருந்துச்சுன்னா நம்ம லேட்டிடியூட் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே, டைம்னு வந்துருச்சு. டைமுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும்ல. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ரிவால்வ்லேயே தான் இருக்கும். அதனால ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா நம்ம லண்டனில் இருக்கிற கிரீன்விச்சில் இருக்கிற பிரிட்டிஷ் ராயல் அப்சர்வேட்டரி தான் நம்மளோட 0 டிகிரி லாங்கிடியூட். இந்த லாங்கிடியூடை தான் வந்து நம்ம பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து நம்ம டைமோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது கிரீன்விச் மீன் டைம், வேர்ல்டோட டைமே இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த பிரைம் மெரிடியன் என்ன பண்ணுவோம்னா நம்ம எர்த்தை வந்து 180 டிகிரிஸ் 180 டிகிரிஸ் ஈஸ்ட்டும் வெஸ்ட்டுமா பிரிக்கும். 180 டிகிரிஸ் ஈஸ்ட் 180 டிகிரி வெஸ்ட். நம்ம லேட்டிடியூட்ஸும் லாங்கிடியூட்ஸும் சேர்ந்து தான் ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு பிளேஸோட பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம லாங்கிடியூடும் டைமும் எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எர்த் வச்சுக்கலாம். நம்ம எர்த்தில் வந்து இந்த மாதிரி லாங்கிடியூட் ட்ரா பண்ணும்போது மொத்தம் 360 டிகிரிஸ் இருக்கா? இந்த 360 டிகிரிஸுமே ஒவ்வொரு டிகிரியும் கிராஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ். ஸோ 360 டிகிரி டிவைடட் பை 24 ஈக்குவல் டு 15. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 15 டிகிரிஸ் வந்து கிராஸ் ஆகுது. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு 15 டிகிரி, அப்போ ஒரு மணி நேரம்னா 1 ஹவர்னா 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ் டிவைடட் பை 15, ஏன்னா நம்ம 1 ஹவர் 15 டிகிரிஸ் தான் கிராஸ் ஆகும் கண்டுபிடிச்சோம், ஈக்குவல் டு 4 மினிட்ஸ். அப்போ இந்த டிகிரிஸ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஒரு டிகிரி டு இன்னொரு டிகிரி நம்ம லாங்கிடியூட் போகிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைம்னா என்னன்னு பார்த்தலாம். ஸ்டாண்டர்ட் டைம்ன்றது ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட ஓன் லோக்கல் டைம் வச்சுப்பாங்க. அதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைம். ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்குன்னு அவங்க ஹோல் கண்ட்ரியும் அந்த ஒரு டைம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவோட லாங்கிடியூட் வந்து 68 டிகிரி 7 ஸ்டார்ட் பண்ணி 97 டிகிரி 25 வந்து முடியுது. ஸோ இதுக்குரிய இன்பிட்வீன் டைம் கேப் எவ்வளோன்னா 1.45 மினிட்ஸ், அதாவது 1.25 மணி நேரம். ஸோ இந்த 1.25 மணி நேரம் வந்து வித்தியாசம் தெரியாமல் நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம் ஹோல் இந்தியாவும் ஒரு டைம் ஃபாலோ பண்ணுறதுனால. ஏன்னா 6 மணினா அவங்களுக்கு வந்து சாயந்தரம் ஆயிருக்கணும், லைட்டாக இருட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைமை யூஸ் பண்ணிட்டோம். அதான் வந்து 82 டிகிரி 30, அதாவது 82.5 டிகிரி ஈஸ்ட் தான் நம்மளோட லாங்கிடியூட், நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணுறக்கூடிய லாங்கிடியூட் அதுதான்.
ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி அந்த +1 +5 அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம கிரீன்விச் தான் 0. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15 டிகிரிஸ் தான் வந்து 1 hour. அப்போ 15 டிகிரிஸ் 1 hourனா இப்போ 0 டிகிரி, அடுத்த 15th டிகிரி வந்து +1, அடுத்து 30th டிகிரி வந்து +2, அடுத்து 45th டிகிரி வந்து +3. அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் வந்து +5.30 5:30 அதான் +5.5.5 அதான் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம் கிரீன்விச்சை பொறுத்த வரைக்கும். இப்போ கிரீன்விச்சில் வந்து காலையில் 8 மணினா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஒரு 5:30 ஒரு 5.5 மணி நேரம் ஆட் பண்ணிக்கணும். அங்கே 8 மணின்னா இங்கே வந்து 13.30 அதாவது 1:30 மணி. நம்ம கிரீன்விச்சில் வந்து காலையில் 8 மணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே மதியானம் 1:30 மணியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து இன்னும் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் சிலபஸ் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கணும், இல்லை ஒரு ரிவைஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது படிக்கிறதுக்கு பேட்டர்ன் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கார்டில் நான் 2 வீடியோவுமே தரேன். ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் இருக்கணும் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் என் கார்டில் இருக்கிற வீடியோஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.